ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வெஸ்ட் பெங்கால் தெரியுங்களா. ஸோ அங்கே வந்திருக்கோம். இங்கே யார் நமக்கு சொந்தம் இருக்காங்கன்னா எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, என் மாமியார். ஸோ அவங்களோட பிறந்த இடம் வந்து இதுதான், வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ இங்கே வந்து எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க மொத்தமாக வந்து 5 பேர், 3 அண்ணன் தம்பி 2 பொண்ணுங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் எங்கள் சின்ன மாமா வீட்டுக்கு தான் அங்கே வந்திருக்கோம் இப்போ. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருந்துட்டு நைட்டு அந்தம்மா இங்கே இருந்துட்டு மறுபடியும் நாங்கள் அங்கே போயிடுவோம். அங்கே போய் எல்லாரையும் பார்த்துட்டு இங்கே வருவோம். எங்கள் அம்மாவோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசமாக இருந்தாங்க என் மேலே, அவ்வளோ இதாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ நம்ம அரப்புலலாம் இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இங்கே உள்ள ரோடும் சரி, இங்கே உள்ள ஏரியாவும் சரி, இங்கே நிறையா ஃபேக்ட்ரி இருக்குது, நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ நிறையா பசங்க படிக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு பீகாரை விட வெஸ்ட் பெங்கால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் பெங்கால் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பீகாரில் வந்து ரோடு சரி இருக்காது, அப்புறம் நிறையா பிள்ளைங்க வந்து படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாருமே இதாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்திருக்கேன், ஹாப்பியாக இருக்குது. ஏன் வந்தோன்னா, என்ன பாப்பா இருக்கா பார்த்திங்களா, ஹோலி தின்னு இன்றைக்கி வந்து ஹோலி நாள். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹோலி. பாப்பாவுக்கு வந்து தண்ணி மாற்றினா வந்து அவளோட ஒரிஜினல் கலரும் வந்து அவளோட அதாவது உடம்பு ஊறவும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இங்கே உள்ளவங்களாம் நம்புகிறாங்க. நம்ம எத்தனை தண்ணி மாற்றுறோமோ, இப்போ வந்து பொண்ணு வீட்டில் ஒரு தண்ணி, மாமா வீட்டில் ஒரு தண்ணி, இன்னொரு எத்தனை வீடு போகிறோமோ, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எத்தனை வீட்டுக்கு மாறி மாறி போகிறோமோ, ஸோ அங்கே உள்ள தண்ணியெல்லாம் அவள் சாப்பிட்டு, நான் சாப்பிட்டு அந்த இதில் அங்கே உள்ள தண்ணியில் அவள் குளித்து, ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அவள் ஒரிஜினல் கலரு கருப்பாக இருந்தால் கருப்பாக தான் வருவாள், அவள் ஒரிஜினலாக வந்து குண்டாகவே இருக்கணும்னா குண்டாக வருவா அப்படின்னு ஒரு இது. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து எங்கள் மாமி வந்து சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. நைட்டு தான் வந்தோம், போய் சாப்பிடுவோம் சரிங்களா. இனிமேல் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. இன்றைக்கி திருவிழா வேறு இருக்குன்னாங்க. திருவிழாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்தேன். நான் போகிறோமா என்னன்னு தெரியல, பார்ப்போம் சரிங்களா. எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாமினா இவங்க தான். ஏன்னா வந்து எனக்கு வந்து நிறைய வேலை கற்றுக் கொடுத்தவங்க. நான் வீட்டில் சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி கற்றுக் கொடுத்தாங்க வேலையெல்லாம். ஆனால் வந்து இங்கே சுத்தமாக இருக்கணும், ஒரு வந்து செலவு வந்து கட்டுப்படுத்தணும், ஒரு குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுத்தவங்க இவங்க தான். இந்த மாமி தான், இந்த சின்ன மாமி தான். எனக்கு அவ்வளோ விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சொல்லிக் கொடுக்கறனால அவங்கள பார்த்து நான் நிறையா விஷயத்தில் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா எவ்வளோ சிக்கனமாக இருக்காங்க, ஏன்னா எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க இடம்லாம் அப்படின்னு அவங்கள பார்த்து நிறையா கற்று வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தாலுமே என் மனசு ஐயோ, இந்த இடத்துல கூட அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே, என்னால் வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து பிள்ளைங்க இருக்க இடம் அப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சுருக்கோம், குழந்தை வச்சுருந்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இவங்க வீட்லேயும் குழந்தை இருக்குது, ஆனால் இதை எப்படி நீட்டாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். ஸோ இந்த தடவை வந்து வெஸ்ட் பெங்காலை சுற்றி போட்டுருங்க இங்கேருந்து. ஸோ பாருங்கள், இதுதான் வெஸ்ட் பெங்கால். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஒரு பாதை, அப்புறம் வீடு அங்கே இருக்குது. இங்கேயும் வந்து நடவு சோளம் தான், விவசாயம். அது வந்து ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அது. அப்புறம் நெக்ஸ்ட்டு போன வீடியோவில் கேட்டிருக்கீங்க பீகாரில் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு. ஸ்கூலில் மூவிங் தமிழ் சேனலில் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டும் தான் சொல்லித்தராங்க. ரெண்டும் தான் அவங்களோட லாங்குவேஜாக இருக்கும். அல்ல கேசினாச்சு அல்ல நீசன் பல பார்த்துச்சுண்ணா. இது வந்து ஒரு குளம், மீன் குளம் சொல்லுவாங்கள்ல, மாமாவோட குளம் வந்து. ஸோ அங்கிட்டு வந்து சின்ன அம்மா ஆத்தா வீடு இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் சண்டை. ஸோ அதனால் வந்து பெரிய சண்டை, அதனால வந்து அங்கே போகிறதில்ல.
இப்போ என்னென்னா சாப்பிட உட்காந்துட்டோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், தேவா, ஸோ அங்கே உள்ள தம்பியோட பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து தம்பி ஒய்ஃப் தான் வந்து இப்போ வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பாடு வச்சுட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி என்னென்ன காலையில் சாப்பாடுனா நம்ம ஊரில் டிஃபன் சொல்லுவோம்ல. ஸோ டிஃபனுக்கு வந்து நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து பொரியும் கொண்டக்கடலையும் கொடுக்குறது வழக்கம் இந்த பீகாரில் எப்போதுமே. ஸோ கொஞ்சமாக பொரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு பெங்கால் ஸ்டைலில். ஸோ பொரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பருப்பு வேக வச்சுருந்தாங்க. அந்த பருப்பு, பொரி, எண்ணெய், அதுக்கு கூட வந்து கொண்டக்கடலை குழம்பு, கொண்டக்கடலை உள்ளாலையும் சேர்த்து வச்ச ஒரு கிரேவி மாதிரி அது வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா என் மாமியார் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காண்டி தனியாக செய்யாமல் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இதாக செய்ய சொல்லிட்டோம். அதெல்லாம் செஞ்சாங்க. பாருங்க, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் அந்த பருப்பு. எனக்கு வந்து அதிகமாக நான் வந்து பொரிய சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் அந்த பருப்போடு சேர்ந்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டினா வந்து ஹிந்தியில் மிஸ்டினா நம்ம வந்து ஸ்வீட்டும் போல். அதான் ரசகுல்லா வந்து வாங்கிட்டு வந்தோமா, நாங்கள் வரக்குள்ளே வாங்கிட்டு வந்தேன். 3 வீட்டுக்கும் 2.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எங்கள் 3 மாமா இருக்காங்க, நல்லா 2.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து ஒரு ரசகுல்லா வச்சுட்டு அதோட சேர்த்து பிணைஞ்சி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொரி எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து சாப்பிடக்குள்ள செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து சாப்பிடக்குள்ள காரமும் ஸ்வீட்டும் சேர்ந்து சாப்பிடக்குள்ள நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லாவே சாப்பிட்டோம் நாங்கள். எனக்கு மீன் வைக்கிறேன்னா நான் வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்கல, மீன் குழம்பு வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு அந்தளவுக்கு இதாக இல்லை. நைட்டே நாங்கள் சாப்பிட்டது தானே, அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. இது மட்டும் இப்போ மட்டும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு பருப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டிலேருந்து சின்ன மாமி வீட்டிலேருந்து பெரிய மாமி, நடு மாமியெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துவிட்டோம். இதுதான் வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வாழ்ந்த வீடு, பழைய வீட்டை பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து எங்கள் மாமியெல்லாம் வந்து அடுப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க பார்த்திங்களா முன்னாடியே. ஸோ அந்த அடுப்பெல்லாம் பார்த்துட்டு நடுமாமா வீட்டுக்கு பாருங்கள். இதான் வந்து எங்களோட நடுமாமாவோட வீடு. வாங்க பார்க்கலாம். வீடெல்லாம் சின்னதாக இருக்கும், ஆனால் சூப்பராக வச்சுருப்பாங்க. வந்து பெரிய மாமா வீட்டுக்கு வந்து கடையில் போய் வாங்குவாங்க. இங்கே எங்கள் மாமி வந்து கையாலே செஞ்சு வச்சுருக்காங்க மண்ணில். பூஜைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து பூஜை ஜாமான் வைக்கிறதுக்குன்னா வந்து அவங்க கையாலே செஞ்சுருக்காங்க, களிமண் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க உள்ள அடுப்பெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் செய்கிறப்ப அடுப்பை பாருங்கள், அந்த அடுப்பு, இந்த இது இதான் வந்து என் மாமியாரோட அம்மா வாழ்ந்த வீடு. இது எங்கள் ஆத்தா வாழ்ந்த வீடு. ஸோ இன்னைக்கு ஹோலி நாளான பிரசாதம் செஞ்சுட்ருக்காங்க எங்கள் மாமா மாமி இருந்துட்டு. பெரிய மாமா பெரிய மாமி பிரசாதம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இது கடவுளுக்கான பிரசாதம். அது
ஸோ இந்த மாமா மாமிக்கு வந்து குழந்தையே இல்லை, சின்ன கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, இப்போ வரைக்குமே குழந்தை இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க 2 பேரும். எங்கள் மாமாவுக்கு வந்து குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். ছেড়ে দিও মাটির ফটো চলে இதாங்க பெரிய மாமி, இது பெரிய மாமா. இதுக்கு வந்து கடவுளுக்கு வந்து ஹோலினால பிரசாதம் செய்கிறாங்க. போ பிரசாதம், நம்ம ஒரு அப்பான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பிரசாதம். ஓ கோச்சே மாமி, ஓ கோச்சே தேவா கோச்சே ও নাটক করছে মুরতানে আচ্ছা তো জি না দি ভালো করে তারপর কম হয়ে যাবে নিকালো বাবা না খালি কাছে চিত দিবা নাই খালে গে আমা ঘর গে ইস্পাত দিয়ে গন্ধাই দিলি ওটা তো পাদরি আমার দিন 4 দিন চলে যাচ্ছে சாமி ஆரம்பிச்சிட்டாங்க. அடுப்பு பாருங்க எவ்வளோ சின்னதாக சாமிக்கு பிரசாதம் செய்யறதுக்காண்டியே செஞ்சிருக்காங்க மண் அடுப்புல. மாமி তো চুলাটা বানালো না এডো চুলাটা ওডো হ্যাঁ হ্যাঁ আমি বানাইছি মাই বাঙালি চুলা ও বেঙ্গালি চুলা வெஸ்ட் பெங்கால் அடுப்பெல்லாம் அவங்க கேட்குறாங்க, மாமா சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் அடுப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. சரி எங்கள் மாமி செஞ்சதே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுப்பு நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க, அடுப்பு வந்து நிறைய டிசைனில் செஞ்சு வச்சுருக்காங்க. मुझे भेरी कर दिया काम होता तो लगा सारा काम कर दे ओ सब सारा दे रही हूं ना क्या हेलो दे रहा था कर दो ओगे मागे हां कितने के बीच रख दे क्या ना होएगा दोपहर मुझे दिवाला बना दे फटाफट घोल ना खोलो है ना Moni mo ko ni bilang dak. Ano sila dabo? Luto dito luto ko. हटा देने ये चीज जाए पता सामने ना जाए मुझे अभी मेला दी अगरबत्ती लगा तो पर হবে কি জানেন এনে কুটিয়া বসে কি চুলাটাতে যা যা নমো দে प्रसाद दीजिए प्रसाद के बाबू के কল খাবে हां भक्ति दो हाय नमो दे
चूल्हा तीन चूल्हा तेरी सब भांगे दे नहीं हाय देखी बाहर गेल दुल बाजा आलो मोती से देखो আটা ছোট দিদি তালা বড়গুলো আনছে আর নীলা আগে কিরবে কথা কিছু নীলা পাতি রে দাদা আমি আগে পুছি না চার নম্বর পুরো আনগে মা এই দাও সবাই বলতে দাও ওগুলো দিলে না বেটা দাও দেও না मोती लागे लगाई दिबे आबिर खान मुया लगाई माफ ए हाय होली रे हबक रे লাগি দিদি কদে का खोदू तो कहा कागे ए खोदो আরে দেখি যে কেন বাইতি না ओ हुतियाला के जावे वाला नौदा বাবুরা ভর্তি দিও বেটি বাবুরা দাও বাবু ডাক দিতে দাদা सुनना हटा तो नानी लाग दे এখানে আদে আজ দে উদো নানি দে তোর দাদি দে দে কালকে কেন ওরা দিল ওরকম দাদু লা দে দাদু দাদি লা দে সবাইকে দে অল্প অল্প ট্যাংলা দে মুকান দে দরিয়া রাখ এগুলো অসুর সুঙ্গাছি কুন্দি বর্ষার মাস যেমন বসে তো যা উনি রবে হচ্ছে হ্যাঁ ও ছিল তো দেখি না ছিল রে তো তোরা কে আমি স্যার আমি আসল না বাবু রকান দিবাই দিবাই আর ঘর যাকে ভাজি ঘর আরে ঘর যাবে না মোবাইল লাইন হলে লাগবে না ও তো ইরা নিচে পাবো अंदर Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Krishna Krishna Hare Hare
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare இதெல்லாம் வந்து என் மாமியோட நெல் வைக்கிறோம்ல, ஸோ அந்த கூணு பாருங்க, அந்த காலத்து கூணு நீங்கள் பாருங்க. இவங்க இருக்கிறது வந்து அந்த இந்த மாதிரி இந்த வீடாக இருந்தாலும் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க, அழகாக வச்சுருக்காங்க. வீடியோ மாமா வீடியோ. Dior bata. Kamu ni bapa. Dah itu ikut na. Lele. Hah? Ada ikut. மறுபடியும் வந்து இந்த மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வர வழியில் ஒரு காமெடி நடந்துச்சு. நான் வந்து என் மாமியாரோட மருமகள் மாதிரி இல்லையா, ஒரு முஸ்லீம் வயசானவங்க என்னால அவங்க சொல்ல வந்து உன்னோட மருமகள் உன்ன மாதிரி இல்லை, இது வந்து எங்களோட ஜாதி மாதிரி இருக்குது, முஸ்லீம் மாதிரி இருக்குது, எங்கேருந்து கொண்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிட்டாங்க. அப்போ என் மாமியார் சொன்னாங்க, யார் மாதிரி இருக்குது, முஸ்லீம் மாதிரி இருக்குது. அப்படின்னா நான் கல்கத்தாவில் வந்து கொண்டு பெங்காலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்கத்தாவில் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா செம்ம காமெடி. வர வழியிலேயே ஆட்டோவில். ஸோ இப்போ என்னன்னா மறுபடியும் சின்ன மாட்டோ போகிறோம். கோலம்லாம் போட்டு ரெடி வச்சுருக்காங்க பாருங்க. हमारे लोग में अजीब का सुपर खिला काट काट ஸோ இவர் யாருன்னு தெரியும். இவர் தான் வந்து என்னோட சின்ன குழந்தைனாரு, நிறைய தடவை காமிச்சிருக்கேன். ஸோ இவர் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன குழம்புன்னு பார்க்கலாங்களா? காயும் உருளைக்கிழங்கும் சேர்ந்த மிக்ஸு குழம்பு. ஸோ இன்னைக்கு வந்து வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு கிடையாது. அது கூட வந்து கீரை தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பொரியல், தண்டு பொரியல். சாப்பிட்டுட்டு வந்து படுக்க வந்துட்டோம், தூங்க வந்துட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து ஊருக்கு போகிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீட்டுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு என்ன வீடியோன்னா அடுத்த வீடியோவில் சரிங்களா? தேங்க்யூ.